ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட மொத்தம் 1 கிலோ பொரியல் சாப்பிட்றேன். கொஞ்சமா ரைஸு, கொஞ்சம் பேருக்கு ரைஸு, ஒரு 3 பொரியல் அல்லது ஒரு 2 பொரியல் கூட்டு ஏதோ ஒண்ணு. நெறைய நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாமே குட். மெயின் ஃபுட் அந்த ரைஸ் குவான்டிட்டிய தவிர மீதி எல்லாம் நம்ம உடம்ப வந்து சரி பண்றது தான். எல்லாமே உணவே மருந்துன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதான். ஆனா ரைஸ் குவான்டிட்டி அதிகமாகும்போது, இது எல்லாமே நம்ம ஸ்பாயில் பண்ணிருவோம். ரைஸ் வந்து கொஞ்சூண்டு இவ்வளவு தான் இருக்கும். ஒரு 3/4 கிலோ பொரியல் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட பச்சையாவும் இது மாதிரி சமைச்சும் மொத்தம் 1 கிலோ பொரியல் சாப்பிட்றேன். இது மாதிரி நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்ட மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்ப ஒவ்வொரு பொருளையும் நம்ம சாப்பிடுறதுல எவ்வளவு நியூட்ரியன்ட் டென்சிட்டி தான் முக்கியம். அது மாதிரி நீங்க சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே இதாயிடும். அவகோடோ சாப்பிடுவேன். அதெல்லாம் நல்ல ஃபேட். ஃபேட் எல்லாம் எந்த ஃபேட் நீங்க நல்ல ஃபேட்டா சாப்பிடுங்க. புரோட்டீன் அவகோடோ சாப்பிடுங்க. எல்லா வகையான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லா நட்ஸும் குட். அது என்ன பாதாம், பிஸ்தா, முந்திரி என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சாப்பிடலாம். எல்லா நட்ஸுமே வெரி குட். நட்ஸ் அலோன் உங்க லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணும். சீட்ஸ் அது மாதிரி பம்ப்கின் சீடு, சன்ஃபிளவர் சீடு அல்லது என்ன எல்லா இந்த சியா சீடு, ஃபிளாக்ஸ் சீடு எல்லாம் குட். நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் கம்மி தான். பழங்கள் என்னன்னா பழங்கள் நல்லது தான். ஆனா அதனுடைய அந்த ஃப்ரூக்டோஸ்ங்கிறது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்லை. அதனால ஒரு நாளைக்கு 1 or 2 பழம். அது பழம் கூட எதுல போட்டு பழங்கள் வந்து இதுல போடுவேன். இந்த காலையில ஸ்மூத்தில பெரிஸ் போடுவேன். மிக்ஸ்டு பெரிஸ் எல்லாம் வெரி வெரி குட். அந்த பிளாக்பெரி, ப்ளூபெரி இதெல்லாம் வந்து பயங்கரமா ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுல போட்டுப்பேன். அந்த பழங்கள் மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்மூத்தில. பெரிஸ் சாப்பிடலாம். நம்ம ஊர்ல கொய்யாப்பழம். இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்ற பழங்கள் சாப்பிடுங்க. ஒன்று அதாவது எப்போ சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிடாதீங்க. இந்த ஒரு ஸ்நாக் மாதிரி இன் பிட்வீன் லஞ்சில் பசி ஏதாவது வந்ததுன்னா அப்போ சாப்பிடுங்க. அது ஒரு சாப்பிட்டு ஒரு கிரீன் டீ குடிக்கலாம்.